வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசிப்பர நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 1/6/2026 மாலை 4:30 வரைக்கும் தேய்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு துவிதை திதியும் காணப்படுது. மாலை அதாவது இரவு 7-8 வரைக்கும் கேட்டை நட்சத்திரமும் அதற்கு பிறகு மூல நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 6:19 வரைக்கும் சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு சாத்திய நாம யோகமும் காணப்படுது. மாலை 4:38 வரைக்கும் கௌளவ கரணமும் அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படும். அடுத்த இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம். நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசை நோக்கி அவசியமும் தேவையும் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 6:30 7:30 வரைக்கும், மாலை 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 7:29 9 மணி வரைக்கும் ராகு காலமும், காலையில் 10:34 12:07 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 1:43 மாலை 3:15 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமை திதி அது மாலை 4:38 வரைக்கும் இருக்குது. அதாவது நாள் முழுவதுமே பிரதம தேதி தான், அதாவது முழுக்க ஆதிக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த பிரதம தேதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண பேச்சுவார்த்தைகள், நிச்சயதார்த்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யவே கூடாது. துவிதை தேதியில் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்டவங்க அந்த பாக பிரிவினை பற்றி பேசக்கூடாது. அப்போ இந்த திதிகளில் நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷயம் என்ன செய்தால் இன்றைய நாளில் சிறப்பு இருக்குன்னா, நாள் முழுவதும் கௌளவ கரணம் இருக்குது. அப்போ கௌளவ கரணம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, கௌளவம் அப்படின்னா வராகமூர்த்தி. வராகமூர்த்தி ஒரு விஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் வராகமூர்த்தி அவதாரம். இந்த வராகமூர்த்தி உலகத்தையே இந்த கொம்புகளில் வச்சிருக்கிற மாதிரி தான் படங்கள் இருக்கும். அவர் என்னன்னா, ஏன் அப்படின்னா இந்த பூமியை நோண்டிக்கிட்டு தான் கீழே போகிறார். இந்த பிரபஞ்சத்தை பொழந்துக்கிட்டு தான் அவர் நிலத்துக்குள்ளே போகிறார். ஏன் அப்படின்னா, இந்த அடிநுனி தேடிய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னப்பறவையாக பிரம்மதேவரம், வராகமூர்த்தியாக மகாவிஷ்ணுரம் மாறி அவருங்க அடிநுடியை தேடின கதைன்னு சொல்லி நம்மளோட இதிகாசங்களில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அப்போ அந்த வராகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்து கீழ் இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலத்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீர், கிணறு வெட்டுதல், குளம் வெட்டுதல், குழாய் கிணறு போடுதல் சிறப்பான நாள். நிலக்கீழ் வகை கிழங்குகள் சிறப்பான நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனிய வளங்கள் ஆராய்ச்சி அல்லது அந்த வியாபாரங்கள் பூமியிலேருந்து தோண்டி எடுக்கக்கூடிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூமி சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புவியியல் ஆராய்ச்சி, இந்த பழைய பொருட்கள், அதாவது என்ன சொல்ற புதைந்து போன அகழ்வாராய்ச்சி செய்கிறது, இதெல்லாம் சிறப்பான நாள். இன்னும் சொல்ல போனால் இந்த புதையல் தேடுறது கூட இந்த நாளை நீங்கள் உபயோகிக்கலாம், சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் இல்லை. நான் சொல்கிறது புதைய தேடு, நான் சொல்கிறது பூமிக்கு அடியில் இருக்கும் மறைந்த பொக்கிஷங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. அது கனிய வளமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், இதெல்லாம் பொக்கிஷம் தான். இதெல்லாம் வெளிவரத்துக்கு இந்த கௌளவ கரணம் சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் பார்க்கும்போது எப்படி பலன் பார்ப்பதுங்கிற ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து பார்க்குற நேர்களுக்கு ஒரு எரிச்சல் ஊற்றுவதாக இருக்கும். என்ன சொன்ன விஷயத்தையே உடஞ்ச ரெக்கார்ட் மாதிரி திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. ஏன் அப்படின்னா, இது தொலைக்காட்சி வாயிலாக வர நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய ஆட்கள் பார்ப்பாங்க, புதிய புதிய நபர்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இந்த அறிவு போய் சேரணும். அதே மாதிரி காணொளிகளில் வருது, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வலைத்தளங்களில் போடப்படுகிறது, சமூக வலைத்தளங்களில் இது வருது.
அப்படி வரும்போது இந்த வலைத்தளங்களை புதிதாக ஒரு நபர் பார்க்கும்போது அந்த நபருக்கு இது போயிட்டு சேரணும். ஏன்னா அவங்களுக்கு பலம் பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க அடுத்த விஷயங்களை பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் திருப்பி ஒரே விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது. பலன் பார்ப்பது எப்படி என்றது முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது லக்னம். இந்த லக்னத்தை நீங்கள் தெரியாமல் பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் பார்க்க தெரியாது. 199 பேருக்கு லக்னம் தெரியாது. லக்னம் சூரியனை மையமாக வைத்து உருவாக்கப்படுவது. ஆனால் லக்ன பலனை முதல்ல நீங்கள் கட்டாயம் பார்த்துடணும். லக்ன பலனை தான் பார்க்கணும். நான் மேச ராசின்னு சொல்லுவேன், நான் கன்னி ராசின்னு சொல்லுவேன், கும்பராசின்னு சொல்லுவேன், தனுசு ராசின்னு சொல்லுவேன், மீனராசின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னத்தை. நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் அதை பாருங்கள். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் ரிஷப ராசி பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தால் கும்பராசி பலனை பாருங்கள். இப்படி பார்த்தா மட்டும்தான் புரியும். லக்னம்ங்கிறது ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். உயிர் தான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு விதமான சக்தி. உயிர் சக்தின்னு நம்ம சொல்கிற எல்லாமே அந்த லக்னத்தை சார்ந்து தான் இருக்குது. அடுத்தது தான் ராசி. ராசி உடல் மனம் சார்ந்த விஷயம் மட்டுமே. அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனை பாருங்கள். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக பாருங்கள். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு பலன் பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் உங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஒரு உளறலாக மட்டுமே இருக்கும், தவிர எந்த விதத்திலையும் உதவாது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும், இல்லை ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யணும்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை வழியில், அது முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துருந்தா, இல்லை ஆண் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்தா, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தா அந்த வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கல. சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கே நிம்மதியாக அமையும். அடுத்து ரிஷப ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் சாதிக்கிறது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவசரப்பட்டு எதுவுமே செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியும் தேவை. கையில் இருக்கிறது கூட தொலைகிறதுக்கோ காணாமல் போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது சிறப்பை தரும். அடுத்தது உயர்கல்வி சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம் இதில் கவனமாக இருக்குன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளாது. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் கவனமாக பார்த்துக்கணும். தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்தது ஒரு விஷயத்தை வெளியே சொல்லும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் பொய் செய்கிறது வேறு ஒன்றா இருக்கும். அதனால பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கல் வாங்கலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சரியான சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பு. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது திருமணம் நிச்சயமாவது, சரியான வரன் கிடைக்கிறது, திருமண வாழ்க்கை நீண்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கூட இருக்கவங்க மூலியமாக நீங்கள் சொல்கிறத கேட்குறது மூலியமாக அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். கன்னி ராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளாக உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் நல்ல நிகழ்வு நடக்கும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக ஒரு குழந்தைக்கு இயங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதா இருந்தாலும் யோசித்து தெளிவான முடிவோடு நீங்கள் செய்யும்போது தான் அது வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உடலில் உபாதைகள் எதுவும் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் செஞ்சிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பாக பிரிவினை, அவசரப்பட்டு இந்த சொத்து விஷயங்களில் இந்த பாக பிரிவினைகளையும் பேசாமல் இருக்க நன்மை தரும். நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான, குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசினியர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் செஞ்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவும் செலுத்தக்கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக குழந்தைகளுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்துக்களில் சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக, அதாவது தெளிவாக என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை சரியாக ஆற்றும் போது அந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரி வரும். கணவன் மனைவியத்தில் அந்நியோன்யங்கள் பெருக்கக்கூடிய நாள், கருத்து வேறுபாடு நீண்டு போகக்கூடிய நாள்கள்லாம் இருக்குது, இந்த நாளாக இருக்குது. அதை காதல், கையாட்டங்களில் சில மகிழ்ச்சிக்கு தரமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும். குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அல்லது குழந்தைகளோட வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்கணும் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நிதானமாக முறையில் முயற்சி பண்ணுங்கள். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காங்க. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம், கடந்து போக பாருங்க, பேசி பெருசாகாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன நிம்மதிகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் அந்த தெளிவான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டிட்டிங்கன்னா சரி. தெளிவான விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சிக்கல்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக சொன்னால் தாய், அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை, மற்றது அதுவும் இளைய சகோதரிகள், இவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அவங்களோட சிக்கல்களை வளர்த்து கொள்ளாதீங்க. அடுத்தது கருத்து வேறுபாடு, முரண்பாடு வருதுன்னா அது உங்களால் வர்றது, அதனால அதை கடந்து போக பாருங்கள். அதை பேசி பெருசாக்காதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் வீடு வாங்க போகிறேன், காணி வாங்க போகிறேன், இல்லை அதை இதை சரி செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு புனரமைக்க போகிறோம், ஒன்றும் செய்யாதீங்க. உங்கள் முயற்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு தடை கிடைச்சே தீரும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக இருங்க. ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க,
அந்த பவித்திரத்தை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. ஒரு விண்ணப்பத்தை போடுறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு சரி பாருங்க. 3வது நபர்ட்டையும் கொடுத்து சரி பார்த்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அதை வேலையை செய்யுங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இந்த எனக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு வரக்கூடியதாக இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிச்சு தெளிவான முறையில் நீங்கள் செஞ்சால் தான் இந்த நாளில் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போகலாம் தர, இல்லை ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம சக்தி, என்னாலையும் எல்லாம் செய்ய முடியும், உங்களோட முயற்சிகளால் அந்த சக்தி கிடைச்சிருக்கும். அதன் மூலயமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இருந்தால், குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கணும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியது, அது சுப முடிவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கையில் இருக்க பணம் தேவையில்லாமல் ஒரு நஷ்டம் சந்தித்துனா அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு புதிய வருமானத்தை நீங்கள் உழைச்சி அதற்கு சேமிப்பாக வச்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மைய நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. பொறுமையும் அமைதியையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கட்டும், இல்லை நீங்களே முயற்சி பண்ணுறீங்களா இருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர் முயற்சி பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிற திறனும் இல்லை. நீங்கள் செய்கிற செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு விரயமாகவோ நஷ்டத்தை சம்பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு மனக்குழப்பம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்பீங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்புகள், அதாவது நீங்கள் ஒன்றை எதிர்பார்ப்பீங்க, அது ஒன்று நடக்குதுங்க. இதனால மன அழுத்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பண வரவை எதிர்பார்த்தா கூட அதில் ஒரு தடை இல்லைன்னா தாமதம், அல்லது எதிர்பார்த்த விட ஒரு குறைவான ஒரு விஷயம் கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து தொடர்போடு எந்த விஷயம் செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் இல்லைன்னு சொன்னால் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். உடல் உபாதைகள் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முக்கியமாக பெண்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி செலவுகள் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக செலவழிங்க, இல்லைன்னா அது பண இழப்பில் தான் கொண்டு போய் முடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக அமையும்.